சுவிசேஷம். இந்த நாளுக்குரிய தேவ வார்த்தை. Wherefore comfort yourselves together and edify one another, even as also ye do. 1 Thessalonians 5:11. కాబట్టి మీరిప్పుడు చేయుచున్నట్టుగానే ఒకరినొకడు ఆదరించి ఒకరినొకడు క్షేమాభివృద్ధి కలుగజేయుడి. 1 తెస్సలోనికీయులకు రాసిన పత్రిక 5వ అధ్యాయం 11వ వాక్యం. ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கு ஒரு பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். 1 தெசலோனிக்கர் 5:11. அன்பின் தேவ பிள்ளைகளே, தேவன் நம்மை தெரிந்து கொண்டதின் நோக்கம் நாம் மற்றவர்களுக்கு தேற்ற வேண்டும், மற்றவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக்க வேண்டும். ஆனால் இன்று அநேக நேரத்தில் இடரல் உண்டாக்குகின்ற கல்லை போல நாம் இருந்து விடுகிறோம். அப்படி இராதபடிக்கு தானியேலை நோக்கி பாருங்கள். தன்னை பார்த்து கொண்டிருக்கிற 3 வாலிபர்கள் தேற்றப்பட வேண்டும், பக்தி விருத்தி உண்டாக வேண்டும் என்பதற்காக அன்று கொடுக்கப்பட்ட ராஜாவின் ஆகாரத்தை புறம்பே தள்ளினார். நாமும் அப்படி வைராக்கியம் பாராட்டுவோமானால் நம்மை காண்கின்ற ஜனங்களை நாம் ஆற்றி தேற்றுவது மட்டுமல்ல, அவர்களுக்கு பக்தி விருத்தியை உண்டாக்கி விடுவோம். அப்படி செய்யத்தக்கதாக தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போமா? கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள். இது ராஜ்யத்தின் சுவிசேஷம். Thank you for watching. God bless you.